இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, நான் பேச முடியாது. ஏன் பேச முடியாது? நான் அல்லாஹ் எவ்வளவு ஒரு இடத்துல என்ன வச்சிருந்தா தப்பு பண்ணிவிட்டேன், அல்லாஹ்வுடைய வல்லமை நேர பார்த்துவிட்டு தப்பு பண்ண ஆளு, நான் பேச முடியாது. நீங்க அவர் நூஹ்கிட்ட போங்க, நீங்க அவர்கிட்ட போனா இப்ராஹிம்கிட்ட போங்க, இப்ராஹிம்கிட்ட போனா அவர் வந்துகிட்டு மூசாட்ட போங்க, மூசாட்ட போனா அவர் வந்துகிட்டு பெரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்கன்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி மகசருடைய துன்பத்தை விளக்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு இடமாக அலை மோதுகிற காட்சிகளும் நடக்கும். அதெல்லாம் இந்த சிபாரிசு எல்லாம் இருக்கு பாருங்க. சொர்க்க நரகத்துக்கு போன பிறகு அல்ல சிபாரிசு, எல்லாருக்குள்ள இந்த ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு நிகரான இந்த ஒரு நாளுக்குள்ள நடக்கும். அப்பதான் சிபாரிசுகள் எல்லாம், சில சிபாரிசுகள் சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும், ஒவ்வொருத்தரும் சிபாரிசு பண்ணுவாங்க. இது எடுத்தெடுப்புல இல்ல, இந்த ஒரு நாளுங்கிறதுல 50,000 வருஷத்துக்கு நிகரான இந்த ஒரு நாள்ல கொஞ்சம் நேரம் தட்டுமாற வச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண பிறகு அப்படி லேசா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான், அது புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடும் பொழுதுதான் பலவிதமான காட்சிகள் இந்த ஒரு நாள் நடக்கும். அதுல அந்த சபாத் என்பது சிபாரிசு என்ற ஒரு தன்மையும் நீங்க வழங்கிக் கொள்ளணும். மறுமையில சிபாரிசு நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சிபாரிசுல தப்பிச்சுக்கலாம், துவாவே செஞ்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் அல்லாஹ் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சபாத் பெற்றவர்களாக ஆக்குவாயாக என்று துவாசிகளாக இருக்கிறாங்க. அப்படி ஆசைப்பட்டுறாதீங்க. எந்த சபாத்தும் இல்லாமல் போறது உயர்ந்த நிலைமை. அது சபாத் யாருக்கு தெரியுமா? தேராதவனுக்கு தான். பரிந்துரை யாருக்கு? நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 90 மார்க் வாங்க ஆசைப்பட்டுமே தவிர நான் 33 தான் வாங்குவேன், எப்படியாவது சிபாரிசுல என்னை பாஸ் ஆக்கன்னு கேட்க கூடாது. சிபாரிசு யாருக்கு தெரியுமா? 33 தான் சிபாரிசு. 33 வாங்கிட்டாரு, ஒரு மார்க் கம்மியா இருக்குது, எல்லாம் கொஞ்சம் பார்த்து தள்ளி விடுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ணுவாங்க. சில பேருக்கு நபிமார்கள் பண்ணுவாங்க, நல்லடியார்கள் பண்ணுவாங்க, அது அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டு. அந்த சிபாரிசுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. எப்படி துவாக்கள் செய்யணும்? அப்படியே துவா ஒரு சுக்குனாசு சபாத்தை கொண்டுலாம் கேட்கறாங்க. எல்லாம் அந்த சபாத்துக்கு எங்களுக்கு பாக்கியமா தந்துரு, சபாத்து பாக்கியமா? அட சபாத்தை இல்லாம பரிந்துரை இல்லாம நேர போறது உனக்கு பாக்கியமா? சபாத் யாருக்கு? தேர்வான தேர மாட்டானான்ற நிலையில் இருப்பான அந்த அந்த பாயிண்ட்ல நிக்கிறவனுக்கு தான் சபாத்து. நீங்க எதுக்கு ஆசைப்படணும்? எல்லாம் ஒரு சபாத்து எனக்கு வேணாம், நானே நல்ல அமல் செய்து அப்படி போறதுக்கான வாய்ப்பை கொடுத்து கேட்கணும். எந்த சிபாரிசும் இல்லாமல் முதல் கூட்டமாக ஓடி போய் ஆசைப்பட வேண்டும், அது நம்முடைய ஆசையா இருக்கணும். அது போக அப்படியும் இல்லாம சின்ன அளவுல நிறைய நன்மைகள் செஞ்ச தீமையும் கலந்து செஞ்சிருக்கிறோம், இப்படி சரியா நிக்குது, இங்கிட்டு செல்வானா அங்கிட்டு செல்வானாங்கிற லெவல்ல இருக்குதா? அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சபாத் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். அதை நம்ம மறுக்க கூடாது. சில பேர் சில குர்ஆன் வசனங்களை 1-2 வசனங்களை மட்டும் மேலோட்டமா பார்த்துட்டு சிபாரிசுலாம் உனக்கு கிடையாது என்று மறுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குர்ஆனை பத்தி அறிவே கிடையாது. குர்ஆன்ல எது இருக்குதோ அதையே மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனிலே சபாத்தை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அந்த சபாத் எப்படின்னு கேட்டா ஆயத்துல் குர்சி உங்களுக்கு தெரியும். அந்த ஆயத்துல் குர்சில செய்யறான், மன் அல்லது யஸ்பவு இந்தஹு, அவனிடத்தில் எவன் சிபாரிசு பண்ண முடியும்? இல்லா பி இத்னிஹி, அவன் அனுமதி பெறாமல் யார் சிபாரிசு பண்ண முடியும் கேட்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அனுமதி பெற்றால் சிபாரிசு பண்ணலாம். சிபாரிசு அறவே இல்லைன்னு குர்ஆன் சொல்லல. முதல்ல என்ன செய்யணும்னா இவருக்காக வேண்டி அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவருக்கு நான் சிபாரிசு பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கணும். அல்லாஹ் சரின்னு சொல்லணும், அப்பதான் சிபாரிசு பண்ணலாம். அப்ப யார அல்லாஹ் மன்னிக்க நினைக்கிறானோ அவனே மன்னிச்சிருக்கு பதிலாக நபிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு வாய்ப்பை அவனா ஏற்படுத்துகிறான். அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள்ல இருக்குது. ஆயத்துல் குர்சி 1 இது 2:255 20:109 நீங்க பாத்தீங்கன்னா யௌமைதின், அந்த நாளையில லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, எந்த ஷஃபாஅத்தும் பயன் தராது, இல்லாமன் அஸின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவனுக்கு தவிர. அப்ப சிபாரிசு அறவே இல்லைன்னு குர்ஆன் சொல்லல. சிபாரிசுக்கு முன்னாடி அவர் இஷ்டத்துக்கு ஒருவர் எந்திரிச்சு சிபாரிசு பண்ண முடியாது. யா அல்லாஹ் நான் சிபாரிசு பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்பாரு, நீ உட்கார்ந்தா பேச முடியாது. அவரு இன்னொருத்தர் எந்திரிப்பாரு, நான் சிபாரிசு பண்ணலாமான்னு கேட்பாரு, யாருக்கு நல்லா கேட்பான், இவருக்கு உட்காரு, இவருக்கு பண்ணக்கூடாது, அவருக்கு பண்ணிக்க. அப்ப யாருக்கு அனுமதி கொடுக்கிறதுங்கிறது அவன் தீர்மானிக்கிறான், யாருக்காக நீ பேச போகிறாய் என்பதையும் அவன் தீர்மானிக்கிறான். இவருக்கு அனுமதி கொடுப்பான், ஆனா இவருக்கு பேச அவருக்கு பேச தடுத்து போடுவான். அப்ப ஒரு ஃபார்மாலிட்டியான சிபாரிசு, எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத அவன் நினைக்கிறது செய்யக்கூடிய சிபாரிசு இருக்குது என்பதை திருக்குர்ஆன் சொல்கிறது. அதை என்ன சொல்றான் சூரத்து ஜுமர்ல 39:44 குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, ஷஃபாஅத் என்பது முழுக்க அல்லாஹ்வுக்கு உரிய அதிகாரம், அவரா எடுத்துக்கொள்ற அதிகாரம் இல்லைங்கிறான். ஷஃபாஅத் என்பது ஜமீஅன்
முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கே உரிய அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 53:26 கம்மின் மலக்கின் பிஸ்ஸமாவாத்தி, வானங்களில் உள்ள எத்தனையோ வானவர்கள் லாத்துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷையா, வானவர்கள் ஷஃபாஅத்தை பயன் தராது. வானவர்களும் சிலருக்கு சிபாரிசு செய்வார்கள், பயன் தராது. இல்லா மின் பாதி அன் யஅதன அல்லாஹு லிமன் யஷாஉ வ யர்லா, யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு யாருக்கு நாடுகிறானோ அவருக்காகவே தவிர, அல்லாஹ் அனுமதிக்கிறவருக்காகவே தவிர மற்றவர்களுக்கு மலக்குகள் செய்யற சிபாரிசு எடுபடா. மலக்குகள் சிபாரிசு பண்ணுவாங்க, ஆனால் சிலருக்கு எடுபடும், சிலருக்கு எடுபடாது. சிலருக்கு என்ன செய்வான், அல்லாஹ் இவருக்கு சிபாரிசு பண்ண போற பண்ணுவான், பண்ணி முடிச்சவன ஏத்துக்க மாட்டான் உட்காரு. அப்படி அவன் அதிகாரத்தை காட்டுவான். அல்ல சிபாரிசு பண்ணவே கூடாதுன்னு உட்கார சொல்லிடுவான். ஒரு ஆளை உன்னால பண்ணவான்னு கேட்பாரு, பண்ணுவான். யாருக்கு பண்ணுவாரு, ஒரு ஆளுக்கு பண்ணுவாரு, வேறு பண்ணிட்டு இல்ல இந்தியா உட்காரு ஏத்துக்க மாட்டான் அப்படின்றான். அப்ப உன்னால என்ன செய்வான், யாருக்கு பண்றேன்னு கேட்பான், இவருக்கு பண்றேன் பண்ணேன்னு சொல்லி ஏத்துக்குவான். இப்ப முழுக்க முழுக்க இந்த சிபாரிசு என்பது அவர் விரும்பின ஆளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு விரும்புறாங்கன்னு வைங்க, செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் விரும்பின ஆளுக்கெல்லாம் செய்ய முடியாது. நபிமார்கள் அவ்வளவு விரும்புறாங்கன்னு வைங்க, செய்ய முடியாது. ஏன்னா லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, முழுக்க முழுக்க ஷஃபாஅத்து என்ன அதிகாரத்தில் உள்ளது. அவன் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்குள்ள கூப்பிட்டு சிபாரிசு பண்ண சொல்லுவான். சொர்க்கத்துக்குள்ள ஆழம் ஆக்கிவிட்டு நீ எந்திரிப்பார், உனக்கு யாரா தெரிஞ்சாலும் சிபாரிசு பண்ணு அப்படின்றான். அவன் அதிகாரத்தை காட்டுவான். அப்படிலாம் நடக்குமா? அவன் யாரை வேண்டாம் கூப்பிடுவான். நீங்க சொர்க்கத்துக்கு புரியல, உன்னோட ஈமான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நீ ஒரு 2 பேருக்கு சிபாரிசு பண்ணு, ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அவன் 2 பேருக்கு எந்த 2 பேரு, அது அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். உன் இஷ்டத்துக்கு 2 பேர் பண்ணக்கூடாது, உன் பக்கத்துல அவனுக்கு இந்த அவனுக்கும் சொல்லணும்னு கேட்பான். அப்ப யாருக்குங்கிறது அவனை தீர்மானிப்பான். ஊழா இஷ்டத்துக்கு 2 பேர் சொல்ல முடியாது. எழுப்பி விட்டுட்டு 2 பேருக்கு சிபாரிசு பண்ணு, சரி எந்த 2 பேர் தெரியுமான்னு வர கேட்பான். இந்த அவருக்கு இருக்கும் பண்ணு. இப்படித்தான் நடக்கும் ஷஃபாத். அதுதான் விளங்காம சில பேர் என்ன செய்யறான், ஷஃபாத் இல்லைங்கிறான் ஒரு கும்பல். இன்னொரு இது அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கும்பல் என்ன செய்யறான், ஷஃபாத் போதுங்கிறான். ஒருத்தன் ஷஃபாத் இல்லைங்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு அமல் செய்ய வேண்டிய ஷஃபாத்ல ஓடி போயிடலாம். ரசூலுல்லாஹ் ஷஃபாத் பண்ண கூட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நடக்காது. ரசூலுல்லாஹ் விரும்பினால் பண்ண இயலாது. அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அறவே இல்லைன்னு சொல்லல, கொடுப்பேன்னு சொல்றான். அதே மாதிரி லா யம்லிகுன ஷஃபாஅத்தை இல்லா மன் தஹத இந்த ரஹ்மானே அஹதா, ரஹ்மான் இடத்துல அக்ரிமெண்ட் போட்டவனை தவிர யாரும் ஷஃபாஅத் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான வசனங்கள்லாம் 53:26 நீங்க பாருங்க, 19:87 பாருங்க, 43:86 பாருங்க, 39:44 பாருங்க, 21:28, 20:109, 2:255 இதுல எல்லாம் அனுமதி பெற்று சிபாரிசு உண்டுன்னு சொல்லுது. 2:254 2:123 2:48 சிபாரிசை இல்லைன்னு இருக்குது. இந்த 3 வசனத்தை எடுத்துக்கிறாங்க ஒரு கூட்டம். குர்ஆன்ல அம்பட்டுமே இருக்குது. 2:47 எடுத்து பாத்தீங்கன்னா எந்த சிபாரிசும் இல்லை அப்படின்னு இருக்கும். 2:123 எடுத்தீங்கன்னா எந்த சிபாரிசும் அந்த நாள்ல கிடையாது. ஒத்தக்கு யோமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், லாத்துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷையா, எந்த அவர்களுடைய ஷஃபாஅத் எந்த பயனும் தராது. இதை எடுத்துக்கிறாங்க ஒரு கூட்டம். 2:254 அதுலயும் ஷஃபாஅத் இல்லைன்னு வருது. இது மட்டும் தான குர்ஆன்ல, இதெல்லாம் இல்லையாப்ப? அப்ப ஷஃபாஅத் இல்லைன்றும் இருக்குது, அல்லாஹ் அனுமதிக்கும் பொழுது ஷஃபாஅத் செய்வார்கள் என்றும் இருக்கிறது. ரெண்டையும் சேர்த்து ஒரு கருத்துக்கு வரணும். எப்படி வரணும்? ஷஃபாஅத் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ் அனுமதிக்கும் போது மட்டும் இருக்கிறது, அவருக்காக இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னிச்சையாக சிபாரிசு பண்ண முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஷஃபாஅத்ங்கிறது. இதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, இதுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த நிலைமைக்கு நம்ம வந்து விட்டால் யா அல்லாஹ் சிபாரிசுலையாவது தள்ளுன்னு வேணா கேட்கலாம். அதான் பெரிய உயர்ந்த ஸ்டேஜ் மாதிரியும், அதன் மூலம் அதுல கடைசி மார்க்கு, ஆக ரொம்ப கீழே உள்ள மார்க்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போறதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். இப்படியான ஒரு காட்சிகளும் அதுல நடக்கும், ஷஃபாஅத்தும் நடக்கும். ஷஃபாஅத்தை மறுத்தாங்கன்னா அவங்க தப்பு செய்யறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு கடைசியான காரியம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய கதையெல்லாம் முடிச்சுப்புட்டு, மார்க்கெல்லாம் போட்டுப்புட்டு, பரிசெல்லாம் சொல்லிப்புட்டு, உனக்கு 85 உனக்கு 75 எல்லாம் சொல்லிவிடுவான்ல, சொல்லிப்புட்டு அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா அங்க இருந்து ஆளெல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் இருக்குது, அங்க கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு உங்களுக்குள்ள விவகாரங்கள்லாம் பேச போறேன், எனக்குள்ள விவகாரம் முடிஞ்சு போச்சு, மனுஷனுக்கு மனுஷன் விவகாரம் இருக்குது, இப்ப வாங்கினமா இருக்கலாம் போய் பாரு. அதான் நம்ம கவனமா இருக்கணும். முதல்ல எல்லாம் கொடுத்து விடுவாங்க, அங்க நடக்காதான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனுஷருடைய அந்த ஒரு நாள் வேலையை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யறான், இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்வானா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில 2449வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம்.
என்ன இருக்குன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கானத்துலஹு மظلمத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி அவ் ஷைஉன், யாராவது தன் சகோதரன் விஷயத்திலே மானத்துக்கோ வேறு பொருள்